அப்படி இருக்கும்போது சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர், 4ஆம் இடத்துக்கு போறார். அதேமாரி 3ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர் 4ஆம் இடத்துக்கு போறார். குரு வீட்டுக்கு போறார். அங்கிருந்து 3 மாதங்களில் குரு பகவானுடைய பார்வையை பெற்று விடுவார். 100% அர்த்தாஷ்டம சனி பெரிய பாதிப்பை தருமோ என்ற பயத்துக்கு தேவையில்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, கோச்சாரத்தில் இருக்கின்ற கிரகங்களில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் கோச்சார கிரகங்கள் வந்து பாதிப்பான இடத்துல இருக்கும்போது கூட நன்மையை செய்கிறத பார்த்துருக்கேன் நான். அதனால் அர்த்தாஷ்டம சனி என்று ரொம்ப பயமுறுத்தாங்க உங்களை ஜோதிடர்கள். தயவு செய்து தனுசு ராசினியர்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோருமே கல்வியில் ஆழ்ந்த அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். கல்வி, போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இன்றைக்கி வாகனம் இல்லாமல் வாழ்க்கையே வாழ முடியாது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதனால் 100% சனி பயிற்சி என்பது குரு வீட்டுக்கு பயிற்சியாக போகிறதுனால் பெரிய பாதிப்புகள் இல்லை என்பது ஒரு கருத்து. அடுத்தபடியாக 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி. அவரும் 8ஆம் இடத்துக்கு வரார். முதலில் கூறினோம் அட்டமத்துக்கு பாதி அர்த்தாஷ்டமம் என்று. அப்போ அட்டமத்துக்கு நேரடியாக குரு வரார். ராசிநாதன் என்று பொருள் குரு. ஒரு ராசிநாதன் உச்சம் பெறுவார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் என்று சொல்ல முடியுமே தவிர அது குற்றம்னு சொல்ல முடியாது. ராசிநாதன் உச்ச வீட்டுக்கு வரார். விரயஸ்தானத்தை பார்ப்பார், குடும்பஸ்தானத்தை பார்ப்பார், 4ஆம் இடத்தை பார்த்துருவார். விரயம் என்பது குருவால் ஆக வேண்டிய விரயம் என்ன நடக்கும்? சுப விரயம் நடக்கும். திருமணம் ஆகாதவங்க வீட்டில் திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவர்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் இருக்கும். வீடு கட்டாதவங்க இடத்துல வீடு கட்டுவீங்க. வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் சில பேருக்கு வந்து பணம் பெருக்கம் ஏற்படும், தொழிலில் மேன்மை ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும், சொல் பலிதம் ஏற்படும். கமிஷன் ஏஜெண்டில் இருக்கிறவங்களுக்கு கமிஷன் ஏஜெண்ட் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். எதிர்பாராத வெற்றிகளை வந்து குரு பகவானுடைய பார்வை செய்துவிடும். அதே சமயத்தில் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால விரய செலவும் ஏற்படும். அது சுப விரயமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சனி பகவானால் ஏற்படுகின்ற விரயம் அசுப விரயமாக இருக்கும், அதாவது கெட்ட விரயமாக இருக்கும். சுப விரயம் என்பது குருவால் மட்டுமே சுப விரயம் செய்யப்படும். வீடு, பூமி, வாகனம், அந்த மாதிரி செல்வ சேர்க்கை, தங்கம் வாங்குதல். குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னாலும் தங்கத்துக்கு சொந்தக்காரர் வந்து குரு தான். அவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். தங்கம் விலை ஏறிக்கிட்டு இருக்கு, அது வேற விஷயம். உச்சம் பெற போனாலும் இன்னும் தங்க விலை அதிகமாகுதோ என்னமோங்கிற மாதிரி ஒரு பயம் வருகிறது. அது இயற்கையோட சூட்சும உலக நாடுகளுடைய பொருளாதார விஷயத்தை பொறுத்து அது நம்ம தனிப்பட்ட முறையில் பேச முடியாது.